Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த காய்கறிகளை எப்படி வீட்டில் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரெண்டு மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய காய்களை சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரையும் வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வெளியில் கூட பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதை காய்கறிகளை கழுவிட்டு கூட வீட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வாங்க, இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிங்க்குக்கு பதிலாக நீங்கள் பெரிய அகலமான பாத்திரத்தை கூட வீட்டுக்கு வெளியில் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இந்த சிங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த காய்களை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த தண்ணியிலையே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காய்களை எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா காயும் வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாத்தில் இந்த கிளாத்தை விரித்து விட்டு இந்த காய்கறிகளை அதில் மேலே பரப்பி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது மெத்தடு. இந்த மெத்தட் நான் சின்ன பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மண் சட்டி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. மண் சட்டி இருந்தால் நல்லது. மண் சட்டி இல்லை அப்படின்னாலும் ஓகே, அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் கல்லுப்பு தாங்க போடணும், பொடி உப்பு போடாதீங்க. நீங்கள் தண்ணியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க. நிறைய தண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கூட கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கலக்கிடுங்க. அந்த உப்பு கொஞ்சம் கரைஞ்சிடணும். அதனால் நல்லா கலக்கிட்டு இருக்கேன் நான். கலக்கினதுக்கு அப்புறமா எல்லா காய்கறிகளையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா காய்கறிகளை கழுவி நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு துணி விரிச்சிட்டு நீங்கள் நல்ல காய்கறிகள்லாம் இந்த ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.